7/10/2025க்கான இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஐஎன்எஸ் ஆந்த்ரோத் அப்படிங்கிற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலை வந்து இந்திய கடற்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இணைச்சிருக்கு. நம்ம விசாகப்பட்டினம் கடற்படை தளத்திலிருந்து இந்த ஐஎன்எஸ் ஆந்த்ரோத் நீர்மூழ்கி கப்பல் வந்து இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இது பெரும்பாலும் வந்து உள்நாட்டு தயாரிப்பிலே வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80% அளவுக்கு உள்நாட்டு பொருட்களால் தயாரிக்கப்பட்டது. ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம யானையை பராமரிக்கிற வாகனங்களுக்காக ஒரு கிராமமே உருவாக்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் உள்ள கோழிக்கமுத்தி யானைகள் முகாம். இது எங்கே இருக்குன்னா, ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருக்குது. இந்த பணியாளர்களுக்காக 47 குடியிருப்பு வந்து 5.40 கோடி செலவில் அமைச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காரு. இது இந்தியாவோட 2வது வாகனங்களுக்கான பிரத்யேக கிராமமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னே இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது 2வது குடியிருப்பு. அந்த முகாமில் வந்து இப்போ 24 யானைகள் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பு. 3வது கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கரப் டைப்பஸ் அப்படிங்கிற ஒரு காய்ச்சல். இந்த காய்ச்சல் வந்து இப்போ நம்ம பரவிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த ஸ்கரப் டைப்பஸ் காய்ச்சல் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிக்கட்ஸியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணியோ பூச்சியோ மனிதர்களை கடிச்சிச்சு அப்படின்னா அது மனிதர்களுக்கு அந்த பாதிப்பு வருது அப்படிங்கிறாங்க. ஒரு அறிகுறி என்னென்னு பார்த்தோம்னா, காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, தடிப்புகள்லாம் இருக்கும். இது என்ன பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எலிசா ரத்த பரிசோதனை, இன்னொன்று மூலக்கூறு பரிசோதனை. இந்த 2 பரிசோதனை மூலிமா இந்த ஸ்கரப் டைப்பஸ் அப்படிங்கிற காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு என்ன சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசித்ரோமைசின் அப்படி இல்லைன்னா டாக்ஸிசைக்ளின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கில் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நன்றி.